டிஎஸ்பி சார், எங்க அப்படி என்ன விஷயம்? மிஸ்டர் நாகராஜ், எதுக்காக அனாவசியமான ஆளுங்களை வீட்டுக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க? என்ன வேணும்? நான் என்ன உங்ககிட்ட பொங்கல நான் கேட்க வந்திருக்கேன். மரியாதை அவனை என் கூட அனுப்பி வைங்க. மிஸ்டர் டிஎஸ்பி, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்குங்க. இவங்க ஐஜிவே பார்த்தவங்க. பெரிய மனுஷங்களை அவமானப்படுத்துறதா உங்க நோக்கமா? பசங்களை ஒழுங்கா வளர்க்கலன்னா அதனால ஏற்படுற அவமானத்தை பெரியவங்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க காலேஜுக்கு வர மத்த பசங்களை பாக்குற மாதிரியே என் பையனையும் பாக்காதீங்க. உங்க பையனுக்குன்னு தனியா சட்ட திட்டம் எல்லாம் கிடையாது. அவன் மேல ஒரு அப்பாவி பண்ண கற்பழிக்க முயன்ற குற்றச்சாட்டு இருக்கு. சின்ன வயசு பையன் இப்படி ஆர்வத்துல நடந்திருக்கலாம். நம்ம எல்லாம் சின்ன வயசுல நடந்துக்கலையா? இதெல்லாம் சகஜம்தான். அதே மாதிரி குற்றவாளிய போலீஸ் கஸ்டடியில கூட்டிட்டு போறதும் சகஜம்தான். அவனை யாரும் கூட்டிட்டு போக வேண்டியதில்ல. இத பத்தி சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் கிட்ட கலந்து ஆலோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறுத்துங்கம்மா உங்க மந்திரி புராணத்தை. என் சர்வீஸ்ல உங்கள மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. மரியாதையா இன்னும் 24 மணி நேரத்துல உங்க பையனை கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கலைன்னா உங்க கையில விளங்க மாட்ட வேண்டி இருக்கும். இவங்களுக்கு அவங்களுக்கும் உண்டு. அப்ப சரி. ஆனா ஜெயில 2 பேரையும் தனித்தனி ரூம்ல வைப்போம். பிரிக்கிறாங்களே. இல்ல, ஐயோ. யார் ஆனர், எனது கட்சிக்காரர் அந்த பெண்ணை கற்பழிக்க முயன்றார் என்பதற்கு நேரில் பார்த்த சாட்சியங்கள் யாரும் இல்லை. இதுவரையிலும் நடந்த குறுக்கு விசாரணையில் தெரிய வருவது என்னவென்றால், எனது கட்சிக்காரர் அந்த பெண்ணின் வீட்டிலிருந்து ஓடி வந்தார், அவ்வளவுதான். உண்மை என்னவென்றால், அந்த பெண் தான் எனது கட்சிக்காரரை கண்களாலும் செய்கைகளாலும் தன் வீட்டுக்குள் அழைத்திருக்கிறாள். இது மற்றவர்களுக்கு தெரிந்தவுடன் பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டு விட்டாள். எனது கட்சிக்காரர் ராஜுதான் தன் வீட்டுக்குள் நுழைந்து தன்னை கற்பழிக்க முயன்றார் என்று. இதுதான் நடந்தது. யுவர் ஆனர், சாட்சிகளின் வாக்கு மூலமோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் தடயங்களோ எனது கட்சிக்காரர் குற்றவாளி என்று கூறவில்லை. ஆகவே அவரை விடுதலை செய்ய வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறேன். சரி. யோ, மறைக்குதியா? உனக்கு மறைக்குது, இங்க முறைக்குதே. இந்த வழக்கில் குற்றம் சரிவர நிரூபிக்கப்படாததால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜுவை விடுதலை செய்கிறேன். இது வேற சொல்லி கொடுத்துட்டு போயிட்டானுங்க. பெரிய தொல்லையா இருக்கு. கேஸ உடைச்சிட்டீங்க. இதுக்கு தான் கிருஷ்ணதாச தேடி வரணுங்கிறது. ஒருவேளை இந்த கேஸ் தோத்திருந்தா என் கௌரவம் என்ன ஆகுறது? இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டோங்கிற தைரியத்துல இதே மாதிரி தவறுகளை அவன் இன்னமும் பண்ணான்னா அவனை என்னால மட்டுமில்ல அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. அவனை இனிமேலாவது ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். நாகராஜன் என்ன இப்படி அரம்பாடிக்கிட்டு போறாரு? அதானே. எங்க இவர் சொல்லிட்டு போறத பார்த்தா அடுத்த கேஸ்ல ஆஜராக மாட்டாரு போல இருக்கே. இவர் இல்லன்னா என்ன, இருக்கவே இருக்கு டெல்லி. ஓஹோ, டெல்லியில வக்கீல் வச்சு வாதாடலாம்னு சொல்றீங்களா? அதுவும் சரிதான்.